பிரைஸ் லார்ட். உங்க வாழ்க்கையில நீங்க நெறைய தடைகள பார்க்குறீங்களா? திருமணத்துக்கு தடை, கர்ப்பத்தின் கனிக்கு தடை, வேலைவாய்ப்புக்கு தடை, வருமானத்துக்கு தடை, ப்ரமோஷனுக்கு தடை, இப்படின்னு நெறைய தடைகள வாழ்க்கையில உணர்றீங்களா? இதே போல தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போறதுக்கு முன்னாடி செங்கடலுங்கிற ஒரு பெரிய தடை இருந்தது. ஆனா தேவனாகிய கர்த்தர் அந்த தடைய உடைக்க மோசே கிட்ட சொன்னாரு, "மோசே, நீ அதை பிளந்து விடு" என்று சொன்னாங்க. அதே போல தாங்க மோசே கையில இருந்த ஒரு கோல் மாதிரி நம்ம கையிலயும் நிறைய கோள்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு. விசுவாசத்தின் அறிக்கை, விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுகிற கோலை கையில் எடுங்க. உபவாசம் என்கிற கோலை கையில் எடுங்க. ஜெபம் என்கிற கோலை கையில் எடுங்க. துதி என்கிற கோலை கையில் எடுங்க. நீங்க அந்த தடையை உடைக்கத்தக்க பெரிய பலனை தேவன் உங்களுக்குள் கொடுத்துருக்கிறாரு. நீங்க விசுவாசித்து அந்த காரியங்களை, அந்த கோலை நீங்க கையில் எடுங்க. அதே போல செங்கடல் கானான் தேசத்திற்கு கடந்து போக எப்படி ஒரு பெரிய தடையா இருந்ததோ, அந்த பெரிய தடை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க காரணமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்குற பெரிய தடை தான் பெரிய அற்புதத்தை நமக்கு கொண்டு வரும். ஆமீன். அந்த பெரிய தடையே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது மதிலாய் நின்றது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். நம்முடைய கர்த்தர் எது நம்மளுக்கு தடையா இருக்குதோ அது நம்ம நன்மைக்காக நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். விசுவாசித்து கர்த்தரிடத்துல சொல்லுவோமா, எனக்கு நீங்க வைத்திருக்கிற தடை நன்மைக்கென்று இயேசப்பா, அந்த தடையை உடைக்கத்தக்க பலனையும் அதிகாரத்தையும் நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதை நான் கையில் எடுத்து அந்த தடையை உடைத்து என் தேவனாகிய கர்த்தர் என்னை வழி நடத்தி ஒரு பெரிய வெற்றியை நான் காண நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். அற்புதத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். ஆமேன்.